தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் அரசு 2026 ஜூலை 14 நடைபெறும் பெஸ்தி கொண்டாட்டங்களில் பங்கேற்க ஐரோப்பிய சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் அழைத்துள்ளது. பிரான்சின் படைத்துறை செலவு 2030க்குள் 36 பில்லியன் யூரோ அதிகரிக்கிறது. பிரான்ஸ், துருக்கி என்பன பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய பாதுகாப்பு மற்றும் கடற்படை ஆயுத உற்பத்தி நிறுவனமான லு குரூப் நவலிடம் இருந்து ஸ்வீடன் போர்க்கப்பல்களை கொள்முதல் செய்கிறது. பிரான்சில் வரும் நாட்களில் 35 பாகை செல்சியஸ் வரை கடும் வெப்பம் நிலவும் என பிரான்ஸ் வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையே மோதல் முழு அளவிலான போராக மாறாமல் இருந்தாலும் தொடர்ந்து பதற்றமான நிலையே தற்பொழுது காணப்படுகின்றது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். என்ன பார்க்குறீர்கள்? விலை பார்க்காதேங்கோ. ரெட்புல் எல்லாம் வித்தியாசமான கூவா இருக்கும். விலையானால் உண்டு 24.89. இது அப்படி, இது அப்படி, இது அப்படி. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்ஸ் அரசு 2026 ஜூலை 14 நடைபெறும் லு 14 தேசிய பெஸ்தி தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க ஐரோப்பிய சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் அழைத்துள்ளது. லு 14 என்பது பிரான்சின் தேசிய தினமாகும். 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சியின் தொடக்கமாக கருதப்படும் பெஸ்தி சிறை கைப்பற்றப்பட்ட தினத்தை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 14 கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டின் அழைப்புகள் மூலம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு, அரசியல் மற்றும் இராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக உக்ரைன் போர், ஐரோப்பிய பாதுகாப்பு நிலைமை மற்றும் சர்வதேச அரசியல் பதற்றங்கள் ஆகியவற்றின் பின்னணியில் இந்த அழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற சோம்பெலிசே வீதியில் நடைபெறும் படை அணிவகுப்பு, விமானப்படை காட்சிகள் மற்றும் தேசிய மரியாதை நிகழ்வுகள் இந்த விழாவின் முக்கிய அம்சங்களாகும். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் பல ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் பங்கேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எமனுவல் மேக்ரோ தலைமை தாங்கும் கடைசி லு 14 இதுவாகும். பிரான்ஸ் நாட்டின் படைத்துறை செலவு 2030க்குள் 36 பில்லியன் யூரோ அதிகரிக்கிறது. படைத்துறை திட்ட சட்டத்தின் லுவா து
புரோகிராமேசியோ மிலிட்டே புதுப்பிப்பு உரையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது அங்கீகரித்துள்ளனர். 2030க்குள் பிரான்ஸ் படைத்துறை செலவுகள் 36 பில்லியன் யூரோ உயர்வடைவதாக உள்ளடக்கிய இந்த படைத்துறை திட்ட சட்டத்தின் புதுப்பிப்பு மே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2024 முதல் 2030 வரையான காலகட்டத்துக்கான படைத்துறை திட்ட சட்டத்தின் திருத்தத்தை பிரான்ஸ் தேசிய சபை அசம்பிளே நேஷனல் மே 19 செவ்வாய்க்கிழமை அங்கீகரித்துள்ளது. இதற்கு ஆதரவாக 440 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். எதிராக 122 பேர் வாக்களித்துள்ளனர். இந்த உரை உக்ரைன் போரும் மத்திய கிழக்கு நிலவரமும் காரணமாக கூடுதலாக 36 பில்லியன் யூரோ ஒதுக்க வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டது. இதனால் மொத்த படைத்துறை செலவு என்பது 2030க்குள் 449 பில்லியன் யூரோ ஆகும். இந்த செலவு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் அரசின் பட்ஜெட் விவாதத்தில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தல் இந்த திட்டத்தின் நடைமுறையை பாதிக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. விவாதங்களின் பொழுது படைத்துறை அமைச்சர் கெதரின் வாந்த்ரா பிரான்சின் பாதுகாப்பு முயற்சிகளை வேகமாகவும் வலுப்படுத்தவும் வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். அவர் உக்ரைன், மத்திய கிழக்கு நிலவரங்கள், கோவிட்-19 நெருக்கடி ஆகியவற்றின் அனுபவங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பெரும்பாலும் திருத்தங்கள் இல்லாமல் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டம் படைத்துறையின் அடிப்படை அமைப்பை மாற்றவில்லை. தற்பொழுது 2,10,000 படை வீரர்கள் செயலில் உள்ளனர். 225 போர் விமானங்கள், 15 முக்கிய போர் கப்பல்கள் உள்ளன. குண்டுகள் மற்றும் ஏவுகணைகள், துப்பாக்கி குண்டுகள், ட்ரோன்கள் ஆகியவற்றுக்கு முதலீடு அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பிரான்ஸ் தனது படைத்துறை திறனை வலுப்படுத்தும் வகையில் செலவுகளை அதிகரிக்கும் திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ், துருக்கி என்பன பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. துருக்கி அதிபர் எர்டோகன், பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் ஆகியோர் விமான பாதுகாப்பு மெகா ஒப்பந்தத்தை மேற்கொள்ள நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு முன்னர்
பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். நீண்ட காலமாக துருக்கி தரப்பில் நிலுவையில் இருந்த திட்டங்கள் தற்பொழுது வேகமடைந்து வருகின்றன. பிரான்ஸ், இத்தாலி இணைந்து உருவாக்கும் சாம் தே நிலத்தில் இருந்து வான்வழி தாக்குதலை தடுக்கும் பாதுகாப்பு அமைப்பை துருக்கியில் இணைந்து உற்பத்தி செய்யும் திட்டங்கள் தற்பொழுது வடிவம் பெறுகின்றன. இந்த சாத்தியமான ஒப்பந்தம் அதன் தொழில்நுட்ப விவரங்களில் இருந்து தூதரக அம்சங்கள் வரை எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைபெறவுள்ள படைத்துறை கூட்டமைப்பு உச்சி மாநாட்டின் முக்கிய விவாதப் பொருளாக இருக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய பாதுகாப்பு மற்றும் கடற்படை ஆயுத உற்பத்தி நிறுவனமான லு குரூப் நவலிடம் இருந்து ஸ்வீடன் போர்க்கப்பல்களை கொள்முதல் செய்கின்றது. ஸ்வீடன் அரசு பிரான்சின் நவல் குரூப் நிறுவனத்திடம் இருந்து 4 புதிய போர்க்கப்பல்களை வாங்குவதாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஒப்பந்தம் அறிவித்த உல்ஃப் கிறிஸ்தெஸ்சோன் இது ஸ்வீடனின் வான்வழி பாதுகாப்பு திறனை 3 மடங்காக உயர்த்தும் என்று தெரிவித்தார். இந்த புதிய போர்க்கப்பல்கள் ஒவ்வொன்றும் சுமார் 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ளதாக கணிக்கப்படுகின்றது. ரஷ்யாவின் உக்ரைன் மீதான போருக்கு பின்னர் ஸ்வீடன் தனது பாதுகாப்பு திட்டங்களை விரிவுபடுத்தி வருகின்றது. மேலும் 2024ஆம் ஆண்டு நேட்டோ கூட்டணியில் இணைந்ததை அடுத்து தனது இராணுவ வலிமையை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இந்த புதிய போர்க்கப்பல்கள் குறிப்பாக வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறனை கொண்டிருப்பதுடன் ஸ்வீடன் கடற்படை பாதுகாப்பையும் மேம்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. நவல் குரூப் என்பது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய பாதுகாப்பு மற்றும் கடற்படை ஆயுத உற்பத்தி நிறுவனம் ஆகும். இந்த நிறுவனம் போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், கடற்படை பாதுகாப்பு அமைப்புகள் போன்றவற்றை வடிவமைத்து தயாரித்து வருகின்றது. பிரான்ஸ் அரசுடனும் பாதுகாப்பு துறையுடனும் மிக நெருங்கிய தொடர்புடையதாக நவல் குரூப் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல் விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் வரும் நாட்களில் 35 பாகை செல்சியஸ் வரை கடும் வெப்பம் நிலவும் என பிரான்ஸ் வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது. வானிலை என்பது அடிக்கடி மாறக்கூடியது. 35 பாகை செல்சியஸ் வரை பிரான்சில் அடுத்து வரும் நாட்களில் வெப்ப அலை வீசும் என மே 19ஆம் தேதி பிரான்ஸ் வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது. மே மாதத்தில் நிலவும் காலநிலைக்கு எதிர்மாறாக மழையும் குளிரும் நிலவியது. பிரான்சின் மேற்கு பகுதிகளில் மே 21ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் சூரிய வெளிச்சமும் கடும் வெப்பமும் சில இடங்களில் மிக அதிக வெப்பநிலையும்
எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் இந்த பருவத்திற்கான வெப்பநிலை சாதனைகள் கூட முறியடிக்கப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்சில் குளிர்காலம் போல இருந்த காலநிலையில் இருந்து கோடை காலம் போல மாறும் நிலை உருவாகி இருக்கிறது. 2010 ஆண்டு முதல் மிக குளிரான வார இறுதியை தொடர்ந்து இப்பொழுது பெந்தகோஸ்த் பண்டிகை வார இறுதியை நெருங்கும் நிலையில் பிரான்ஸ் முழுவதும் பருவத்திற்கே அசாதாரணமாக அதிக வெப்பம் நிலவ உள்ளது. 3 நாட்களில் வெப்பநிலை சில இடங்களில் 10 பாகை செல்சியஸ் முதல் 15 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சாதாரண நிலையை விட இது உயர்வடையும். இது பருவத்திற்கே மிகவும் குறிப்பிடத்தக்க வெப்ப அலை என்று BFM ஊடகத்திடம் மெத்தியோ பிரான்ஸ் வானிலை ஆய்வாளர் பேட்ரிக் கலுவா தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில நாட்களில் குளிருடன் ஒப்பிடும் பொழுது இது ஒரு பெரிய மாற்றம் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் முழு அளவிலான போராக மாறாமல் இருந்தாலும் தொடர்ந்து பதற்றமான நிலையே தற்பொழுது காணப்படுகின்றது. நேரடி தாக்குதல்கள் மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் நடந்தாலும் சமீபத்தில் சில பகுதிகளில் தற்காலிக பேச்சுவார்த்தை முயற்சிகள், தாக்குதல் இடைநிறுத்தங்கள் நடந்துள்ளன. ஆனால் மிக முக்கிய பிரச்சனை ஹோர்முஸ் நீரிணை. இது கடுமையாக பாதிக்க வைத்திருக்கின்றது. பகுதி பகுதியாக முடக்கமடைந்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை உலக எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழியாகும். போர் தணிந்தது போல தோன்றினாலும் உண்மையில் அதிக அபாயம், இடையிடை மோதல் நிலை தொடர்கின்றது. உலகில் எண்ணெய் விலை சமீப நாட்களில் ஒரு பரல் $103 முதல் $111 வரை உயர்ந்திருக்கின்றது. மொத்தமாக விலை உயர்ந்த நிலைதான் தொடர்கிறது. ஹோர்முஸ் நீரிணை பாதிப்பு உலக எண்ணெய் விநியோகம் குறைவடைவதற்கு காரணமாக இருக்கிறது. மத்திய கிழக்கு போர் அபாயம், கையிருப்பு குறைவு, சந்தையில் முன்கூட்டிய கொள்முதல்கள், உலக எண்ணெய் வளங்கள் குறைவாகி வருவதாக எச்சரிக்கை கடுமையாக வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை இரவு ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவித்தல் வெளியிட்டுள்ளார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு €12 மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு €750, சிறுவர்களுக்கு €650, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு €400. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.